ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னுக்கு தான் நாங்கள் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் அவங்கள வந்து சேரும். இப்போ வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு வாரத்துக்கும் கெட்டு போகாது. இதுக்கு நம்ம 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். நல்லா கழுவிடலாம். தக்காளியை 2 வாட்டி கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது இங்கே கழுவி வச்சுருக்க தக்காளி எல்லாம் அதில் எடுத்து போட்டுடலாம். ஒன்றுன்னா ஒவ்வொரு தக்காளியும் இதே மாதிரி தொளி உரிச்சு எடுத்துடலாம். முதல்ல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ அதுலேருந்து ஒவ்வொன்றா தொளி உரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாத்தையும் தொளி உரிச்சிட்டு பார்க்கலாம். நல்லா ஆறின பிறகு தொளியெல்லாம் உரிங்க. நல்லா ஈஸியாக தொளியெல்லாம் வந்துடும். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அன்றைக்கி தொளியை தான் டக்கு டக்குன்னு வந்துடும். தொளியெல்லாம் நல்லா அழகாக வருது பார்த்தீங்களா? தொளி உரிச்சிட்டு பார்க்கலாம். இப்படி எல்லா தக்காளியும் தொளி உரித்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கையை வச்சு தான் நாங்கள் பிசைஞ்சிருக்கோம். உங்கள்கிட்ட பீட்டர் அப்படி எதாவது இருந்தனாலே நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். இந்த மெத்தடில் தக்காளி தொக்கு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விதை தொழியெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நாங்கள் சாறு மட்டும் தான் வச்சு செய்ய போகிறோம். நீங்கள் வேணால் அந்த சதையெல்லாம் தக்காளியில் உள்ள சதை பகுதியை அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கிறத நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வெந்தயம் போட்டிருக்கோம். அது கூட 1 ஸ்பூன் சீரகம், ரெண்டையும் நல்லா வறுத்துடலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். ஒரு கடுகு கொஞ்சமாக போட்டுடலாம். வெந்தய சீரக பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை ஊற்றிடலாம். நல்லா வத்தட்டும். இதுக்கு தேவையான அளவு காரப்பொடி போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. நல்லா வத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளவும் தக்காளி சாதம் எடுத்துக்கணும். தண்ணியே இல்லை, நம்ம ஆட் பண்ணலை. நல்லா வற்றி வந்திருக்கு. பபிள்ஸ்லாம் கூட குறைஞ்சிச்சு. இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.